மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டியில் ஒரு ஏழ்மையான தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர் கக்கன் ஐயா அவர்கள். அவர் தனது வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சுதந்திர இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டார். பள்ளியில் படிக்கும் போதே இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்த காலகட்டத்தில் மாணவ பருவத்தில் இருந்த கக்கன் ஐயா அவர்களும் சுதந்திர வேட்கை கொண்டிருந்தார். காந்தியும் காங்கிரசும் தான் அவரின் ஈர்ப்பு சக்திகளாக இருந்தன. காமராஜர் தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்கும் பொருட்டு தான் வகித்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை விட்டு விலகிய பொழுது கக்கன் ஐயா அவர்கள் அந்த பதவியை ஏற்றார். 1957 இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று மதராஸ் மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது கக்கன் ஐயா அவர்கள் பொதுப்பணித்துறை, ஆதிதிராவிடர் நல்வாழ்வு, பழங்குடியினர் நலத்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து மாநில உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்று 1967 வரை அப்பொறுப்பில் இருந்தார். எளிமை, நேர்மை, உண்மை இந்த 3 அருகுணங்களையும் உயிரென மதித்து காத்த கக்கன் ஐயா அவர்களை இந்நாளில் நினைவு கூர்ந்து போற்றி வணங்குவோம்.